இந்த உடம்புக்கு நம்ம உன்னதமாக நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த உடம்புக்குள்ள இறைவனை காணணும். தன்னை எறிதல் சொல்றாங்களே அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இதுக்கான புரிதல் யாருக்குமே பெருசா கிடையாது. எதுக்கு நான் அது தேடணும்? என்னதான் தெரியுங்களாங்க, என் பேர் இது, என் ஊர் இது, எங்க அப்பா அம்மா இது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் தெரிஞ்சு என்ன பண்ணணும்? எதுக்கு நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? என் பேர் இது, என் ஊர் இது, எங்க அப்பா அம்மா பேர் இது, நான் இந்த வேலை செய்யறேன், என்னுடைய குடும்பம் இது, இந்த ஊர்ல நான் வசிக்கிறேன், அங்க இருந்தேன், இந்த ஊர்ல இருந்தேன், இந்த ஊர்ல வந்துட்டேன். இதுதான் உங்களுடைய தகவல் மட்டும். இது மட்டும் தானே உங்களுடைய தகவல். நிச்சயமா இது கிடையாது. இது மட்டுமே ஒரு பொழுதும் நினைக்கிறவங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க இருந்துங்க. தாராளமா அவங்களுக்கு இந்த பதிவுலாம் கிடையாது, இந்த ஆன்மீகம் தேவை கிடையாது. தாராளமா உங்களுடைய மெட்டீரியல் லைஃப்ல, பொருளியல் வாழ்க்கையில தாராளமா நீங்க வாழ்ந்துடலாம். எனக்கு இவ்வளவுதான், எனக்கு இது போதும். இப்போதைக்கு இந்த பிரிவில் நான் வந்ததை நிம்மதியாக அனுபவிச்சுட்டு போகணும். வந்தோமா ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போறோம், படத்தை நிம்மதியாக பார்த்துட்டு நிம்மதியாக வெளியே வர வேண்டியது தானே அப்படின்றதுக்குள்ள தாராளமா நீங்க பெருசா நீங்க ஆன்மீகத்தை, இந்த யோகம், தன்னை எறிதல் உங்களுக்கு தேவைப்படாது. இதையும் தாண்டி நான் எங்கிருந்து வந்தேன், எதுக்காக இப்படி பிறகுறோம், வளர்றோம், வாழ்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தை பார்க்குறோம், இறந்து போயிடுறோம். இதே இது சலிப்பு வரலையா? சலிப்பு இல்லையா? ஒருத்தருக்கு நடந்தா பரவாயில்ல, 2 பேருக்கு நடந்தா பரவாயில்ல. தலைமுறையா இதே மாதிரி நடந்துட்டு வருது. நம்ம தாத்தா இருந்தாரு, அப்பா இருந்தாங்க, நம்ம இறக்க போறோம், நம்ம பிள்ளைங்க இறக்க போகுது. என்ன முடிவு இல்லையா? பிறந்ததெல்லாம் ஒரு காலத்துல இறந்தா ஆகணும். எதுக்காக இதெல்லாம் நடக்குது? இந்த ரொட்டேஷன் லைஃப். நீங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டி எது, உங்களுடைய தன்மை எது? முக்கியமா இந்த மாதிரி பதில்களுக்கு விடை தெரிகிறது மட்டும்தான் உண்மையான தேடல், உண்மையான ஆன்மீகம், உண்மையான பதிவு. அதை விட்டுட்டு எல்லாருமே பண்றாங்க, நான் அந்த வழியில போறேன். செம்மறி ஆடு கூட்டம் போகும்ல, ஒன்று பின்னாடி அவங்கள பவி, அவங்க வேலைக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, இனிமேல் நம்மளும் சாப்பிடக்கூடாதுங்க. பக்கத்து வீட்டில் திங்கக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, இனிமேல் நம்மளும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்ன ஒரு அற்பமான விஷயமா இல்லை? உங்க அறிவுக்கு எட்டுதா? கோயிலுக்கு போய் எல்லாரும் கும்பிடுறாங்க, நீங்க கும்பிடுறீங்களே, உங்க கண்ணு கடவுள் தெரியுதா? இல்லைங்க, உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. என் கண்ணு கடவுள் தான், கல்லு தான் தெரியுது, கடவுள் தெரியல. என் கண்ணுக்கு ஒரு ஐம்பொன்ல ஒரு சிலை தான் தெரியுது, ஒரு மெட்டீரியல் தான் தெரியுது, சூளை தான் தெரியுது. கடவுள்னா இவ்வளவுதானே கடவுள்? அந்த கல்லு தானே கடவுள். கடவுளுடைய தன்மை எவ்வளவு சொல்றாங்களே, பேரொழின்னு சொல்றாங்களே, பித்தா பெரிசூடின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் என்னங்க? எனக்கு வெறும் கல்லு, செம்பு, கட்டை இதானே தெரியுது அப்படின்னு நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. தேடல் இருந்தால் அது மட்டும் தானே தன்னை எறிதல் சாத்தியமாகும். தேடலே இல்லாம நான் ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். என் தாத்தா கும்பிட்டாரு, எங்க அப்பா கும்பிட்டாரு, நான் கும்பிட்றேன், கும்பிட்டு நான் செத்து போறேங்க. என்ன பலன் கண்டிங்க? இதெல்லாம் ஒரு சிலவங்களுக்கு காதல கூட புரியாது, ஏற்க முடியாது, இந்த விஷயத்தெல்லாம் ஒத்துக்க கூட முடியாது. என்னமோ சொல்றாங்க, என்னமோ பேசுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அப்பா சொல்லிட்டாரு, எங்க தாத்தா சொல்லிட்டாங்க, குலதெய்வம் அவ்வளவுதாங்க, நான் போய் கும்பிடுங்க. கும்பிடுறதுன்னா இப்படி கையெழுத்து கும்பிடுங்க, அவ்வளவுதாங்க. 2 கை இப்படி சேர்த்து வச்சு கும்பிட்டாக்கா கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்க. கும்பிடுற முறை இது. கடவுள் ஒண்ணுன்னு தெரியுது. இப்ப இதுல பார்த்துட்டு இருக்க பாதி பேருக்கு தெரியும் கடவுள்னா ஒண்ணுன்னு தெரியும். கடவுள் ஒண்ணுன்னு தெரியுது இல்லைங்களா? கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லாத்துக்கும் கடவுள் ஒண்ணு. அப்ப கடவுளை கும்பிடுற முறை இது. இப்படி கும்பிடணுமா, இப்படி கும்பிடணுமா, இப்படி கும்பிடணுமா? எது கரெக்டான முறை? கடவுள் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? கடவுளை கும்பிடுற முறை எது? இஸ்லாமியர் தொழுகை மாதிரி தொழுகணுமா? ஜீசஸ் சிலுவை போட்டுக்கணுமா? கையெழுத்து கும்பிடணுமா? எதுக்கு கடவுளை கும்பிடுற வழி எது? அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க பண்றாங்க இல்லைங்களா? உலகத்துல தோன்றிய முதல் மனிதன் எப்படி கும்பிட்டுருப்பான் கடவுளை? உலகத்துல ஒரு மனுஷன் முதல் தோன்றான், எப்படி கும்பிட்டுருப்பான்? இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நீங்க தேட மாட்டீங்க, சிந்திக்க மாட்டீங்க? ஆட்டு மந்தை கூட்டமாவே ஏன் இருக்கிறோம்? இதெல்லாம் தேடும் போது தான் உங்களுக்கு தன்னை எறிதல் சாத்தியமாகும். தன்னை எறிதல் சாத்தியமாட்டாதான் உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு நான் போடுற இந்த பதிவுகளுக்கு உங்களுக்கு புரியும். யோக ரகசியம்லாம் என்ன, யோகம்னா என்னன்னு தெரியும். யோகம்னா 2 ஒண்ணா ஆக்குறது, அவ்வளவுதான். 2, 4, 10 எல்லாத்தையும் தூக்கி ஒண்ணா ஆக்குறது யோகம். தயவு செய்து எல்லாருமே உண்மையை தேடுங்க, இயற்கையை தேடுங்க. வெளிவேஷங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், கதைகள் இது எல்லாத்தையுமே தூக்கி ஓர வைங்க. உங்களுக்கு புரியறத மட்டும் தேடுங்க. இயமம், நியமம், எண்ணிலாதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, இஷ்டை சமாதிகள் 8 வகையான அட்டாங்க யோகம்னு சொல்றாங்க இல்லைங்களா? இயமம்னா இயல்பை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இயல்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இயல்பா இருக்கிறது மட்டும்தான். இயல்பை தெரிஞ்சுக்கோங்களேன். எது சரியான முறை, கடவுளை எப்படிதான் கும்பிடுறது, இந்த மாதிரி உண்மையான விஷயங்கள் நிறைய தேடுங்க. சரி, ஓகே.